நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்மள கான்டாக்ட் பண்ற நெறைய பேர் நம்மகிட்ட சொல்ற விஷயம், இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதே எனக்கு தெரியாதுங்க. இப்ப தான் வீடு கட்டினேன். செப்டிக் டேங்க் கட்டியாச்சுங்க. இந்த டேங்க்க ஏதாவது ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம், இந்த வீடியோவ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்ன்னு ஷேர் பண்ணிருங்க. தேவைப்படுற யாருக்காவது இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் விருத்தாச்சலம்ங்க. இந்த இடத்துல ஏற்கனவே கட்டின வீடு தாங்க. இவங்களுக்கு செப்டிக் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே இருந்திருக்குங்க. திரும்ப திரும்ப லாரி வச்சு கிளீன் பண்ணியிருந்திருக்காங்க. திரும்பவும் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருந்திருக்கு. நம்ம பைனியர் பயோ டேங்கை இவங்க காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சைட் இன்ஜினியர் இங்கே விசிட் பண்ணி பார்த்துட்டுங்க எந்த இடத்துல டேங்கை ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ நம்ம இங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த டேங்க்ல எந்த இடத்துலையுமே நம்ம ஜாயின் கொடுத்துருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக தான் உங்களுக்கு இந்த டேங்கை செஞ்சு கொடுக்குறோம். அதனால இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ, துருப்பிடிக்கிறதோ, இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரதோ, இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராதுங்க. இப்போ செப்டிக் டேங்க் அப்படின்னா அது ஒரு ஸ்டோரேஜ் டேங்க். உங்களுக்கு அதை நிறைஞ்சதும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா? ஆனால் நம்ம பைனியர் பயோ டேங்க்குள்ளே வர மனித கழிவுகள் பாக்டீரியானால உள்ளேயே க்ளீன் ஆகிட்டே இருக்குங்க. அதனால இந்த டேங்க் என்றைக்கும் நிறையாது. நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணவும் தேவையில்லை. எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாதுங்க. உள்ளேயே மனித கழிவுகள் முழுவதுமாக க்ளீன் ஆகி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டம் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம். உங்களுக்கு ரெண்டுமே இல்லை அப்படின்னா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த தண்ணி கீழே போச்சுன்னா இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இஞ்சுங்க. ஏன்னா நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை உறிஞ்சிக்குங்க. இந்தியாவிலேயே நம்ம பைனியர் பயோ டேங்க் மட்டும்தான் பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க்குங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பைனியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.